யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஆட்டிறைச்சி வச்சு ஒரு வித்தியாசமான கறி சமைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். ஆட்டிறைச்சி ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்குது. சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறோம். வெங்காயம், தயிர், இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கிறோம். இது சின்ன வெங்காயம் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கிறோம். பச்சை மிளகாய், கருவா, பெருஞ்சீரகம், மஞ்சள் தூள், எண்ணெய், நீங்கள் பாவிக்கிற எண்ணெய், நாங்கள் நல்லெண்ணெய் பாவிக்கிறோம். தனி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள 2 கரண்டி நல்ல முழுசா 2 கரண்டி தயிர் போடுவோம். 2 கரண்டி தயிர் போடுவோம். 2 காணாட்டி அரைக்கரண்டியும் போடுங்க. மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தேக்கரண்டியால் போட்டுனா. உப்பு, இது இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் போட்டது. இதில் 2 கரண்டி போடுங்க. 2 கரண்டி தேக்கரண்டியால் போடுங்க. இதோட நாங்கள் வெங்காயத்தையும் பொரித்து போட போகிறோம். இது இப்படியே இருக்கட்டும். வெங்காயத்தை பொரிப்போம். இது நீங்கள் நல்ல சுத்தமான தேங்காய் இருந்தால் அதுலேயும் பொரிக்கலாம். வாசமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட போகிறேன். இப்போ நாங்கள் இந்த வெங்காயத்தை போட போகிறோம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அதில் வாசமாக இருக்கும். போடணும். இதை கொஞ்சம் பொன்னிறமாக வர மட்டும் பொரிப்போம். அடுப்பை நிப்பாட்டியாச்சு. பொன்னிறமாக எடுத்தோம்னா நல்ல வாசமாக இருக்கும். இதை நாங்கள் இறக்க போகிறோம். இருக்கணும். இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரை எடுத்து வச்சுட்டோம். இதை நல்லா நாங்கள் கையால் நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இதுக்குள்ள தயிர், இஞ்சி, பூண்டு, இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய், தயிர், வெங்காயம், பொரிச்ச வெங்காயம், தனி மிளகாய்த்தூள் இவ்வளவு போட்டு நாங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு இதை நல்லா பிசைஞ்சு இது நாங்கள் நேரத்தோடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற விடலாம். இதை ஊற விட்டுட்டு மற்ற கறியெல்லாம் காய்ச்சி போட்டு இதை காய்ச்சலாம். நாங்கள் கரையினால் புது வீடியோ ஒன்றும் போட வரையில்லை. மகள்கிட்ட திருமணம் நடந்தது. அவன்கிட்ட கல்யாண வீட்டு வேரியலால் கொஞ்சம் கூட வேரியல் இருந்தது. மக்கள் மருமக்களாக உதவியோடு நாங்கள் இந்த கல்யாணத்தை சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் நடத்தி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்குள்ள இதை கழுவி இந்த கோப்பியை கழுவி ஒரு 1/2 கப் தண்ணி பேங்க இவ்வளோ தான் தண்ணி விட போகிறேன். இந்த தண்ணியை விட்டுட்டு தான் மூட போகிறேன். நல்லா எல்லாத்தையும் கலந்து வடிவாக விட்டா பிறகு நாங்கள் தான் மூட போகிறோம். இதை மூடி 2 விசில் வரட்டும். அப்படியே விடுங்கோ. ஆக கூடுவாகவும் அவிய விடாதீங்கோ. 2 விசில் காணும். விசில் வந்துட்டு நாங்கள் அடுப்பணி பாட பிரசவம் போய் சாதாரணமாக திறக்கக்கூடிய வரைக்குள்ள திறவுங்கோ. இதுக்குள்ளால இந்த ப்ரெஷர் எல்லாம் போகட்டும். இதை மெல்லமாக இறக்கி இங்கே வைப்போம். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. வச்சுட்டு
இதை பச்சை வைப்போம். இதுக்குள்ள கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவோம். அது வித்தியாசமான செய்தியில் இருக்கும். நீங்களோட செய்து பாருங்க, பிள்ளைகளுக்கும் செய்து கொடுங்க. இது பெருஞ்சீரகத்தை போட போகிறோம். கொஞ்சம் முருகட்டும், வெங்காயம், வெங்காயத்தை போடுறோம். இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் இது இல்லாட்டி பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அப்போ மிஞ்சின வழியாக இப்போ போடுறேன். பச்சை வெங்காயம் போடுறேன். இப்போ நெருப்பை பிரச்சனை பண்ணுறேன். நானும் விட்டுருக்கேன். இந்த கருவாவு சின்ன துண்டு இதுக்காக போடுறோம். முடிச்சு போட்டு போடணும் கருவாவே. கருவேப்பிலை கொஞ்சம் கசக்கி போட்டு பிச்சு போடுங்க. கொஞ்சம் பழங்கட்டும். பொன்னிறமாக வேறு ஒன்று பண்ணிக்கல, பழங்கப்பட்டா சரி. நாங்கள் இப்படியே விட்டுட்டு இது துறக்கையில் மட்டும் பார்ப்போம். முழுக்க போயிட்டுது. நாங்கள் துறப்போம். பாருங்க இப்படி வந்துருக்குது. வச்சிடலாம். அவிஞ்சிருக்குது நல்லா. வயிறு நல்லா நாங்களுக்கு இது முருகை நாங்கள் ஏற்கனவே முருகைத்தான் ஒரு வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் பொறிச்சு போட்டாங்க. இது நல்லா வதங்கிட்டுண்டா காணும். இது நல்லா வதங்கிட்டு இது நாங்கள் இது எல்லாத்தையும் இந்த இறைச்சியில் எடுத்து போட போகிறோம். பாருங்க, கணக்க தண்ணி இல்லை அளவுக்கு நின்று தண்ணியாக ஊற்றி வாங்க. இதை இப்படியே ஒரு 10-15 நிமிஷம் அடுப்படியே விடுங்கோ. இதுதான் 10-15 நிமிஷம் மெல்லிய நெருப்பில் விட்டு கொதிக்க விட போகிறோம். இதை நாங்கள் 10-15 நிமிஷம் மெல்லிய நெருப்பில் விட்டு அவிக்க விட போகிறோம். நல்லா மூடி இடக்கிட திறந்து 2-3 நேரம் கிளறுவோம். முளைக்கிறதுக்கு கிளறி விடுவோம். கடும் நெருப்பு இல்லை, மெல்லிய நெருப்பு. இந்த நெருப்பு இதில் நாங்கள் 400 கிராம் விட்டுருக்குறோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள மிளகு தூவி நல்லா பிரட்டி விட்டுட்டு இறக்க போகிறோம். இதுவும் மற்ற இறைச்சி கறிகள் மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். இதே மாதிரி செய்து வருங்க. நீங்களும் செய்து பிள்ளைகளுக்கும் செய்து விடுங்க. அப்படியே மிளகு தூள் போட்டோன்னா கண்ணீரம் அடுப்பில் விடாமல் நிப்பாட்டுவோம். அடுப்போம். சூடாடங்கட்டும். சூடாடங்கிற பிறகு இறக்குவோம். அப்படியே திறந்து பார்ப்போம். சூடெல்லாம் நல்லா ஆறிட்டுது. நீங்கள் இதுக்குள்ள கூட சுசிக்கிட்ட தேசி புளி விடுறாண்டா விடலாம். நீங்கள் இது நாங்கள் பால் விட்டு காய்ச்சிற கறி எல்லாது வித்தியாசமான சுவையில் இருக்குது. உங்களுக்கு இதே மாதிரி செய்து பாருங்க.